இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, சில காரியங்களை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அதுலயும் குறிப்பா ஜெபம். ஜெபம்னு சொன்னாலே நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒண்ணு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி இல்லன்னா கதறணும்னு ஆரம்பிக்கிறாங்க. யாருமே இயேசு என்ன சொன்னாரு ஜெபத்த குறித்து, அத நாம எப்படி பின்பற்றுவோம், அதன்படி நம்ம எப்படி ஜெபிப்போம் அப்படிங்கிறத என்ன பண்றது இல்லன்னா, கவனிக்கிறதே கிடையாது. இயேசு யோவான் 16ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு வசனத்த சீஷர்கள் இடத்துல சொல்றாரு. என்னன்னா, அதுவரைக்கும் சீஷர்கள் அவர்களோட கூட இருக்கிறாங்க. அதுவரைக்கும் இயேசு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய சொன்னதே இல்ல. அவர் சொல்றாரு, "இப்போ நான் என்ன பண்றேன், இங்க இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன், இப்ப என்னுடைய பிதாவின் இடத்துல நான் போப்போறேன். இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்க. என்னுடைய நாமத்தினாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? எதை கேட்டாலும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்." அப்படின்னு சொல்றாரு. அப்போ என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், குடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு 14ஆம் அதிகாரத்துல. 16வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள், அதாவது இயேசுவின் நாமத்தினால நம்ம என்ன பண்ணோம்னா, பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளணும்னு சொல்றாரு. தெளிவா ஜெபத்தை குறித்து தெளிவு ஒவ்வொருவருக்கும் நிச்சயமா வேண்டும். ஏன்னா, நம் தேவனோடு உறவாடுகிற ஒரு விஷயம், சும்மா இயேசு இல்லாம நம்ம பிதாவின் இடத்துல நெருங்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு இயேசு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு பிதான்னு சொல்றோம், அப்பான்னு சொல்றோம்ன்னு சொன்னா, அந்த தகுதியை யார் ஏற்படுத்தினார்னா இயேசு. இயேசு சிலுவையில மரித்ததின் நிமித்தமா தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அது 100% நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ என் நாமத்தினாலேனா இயேசுவின் நாமத்தினால தான் பிதாவினிடத்துல போய் நம்ம எதுவா இருந்தாலும் கேட்க வேண்டும். அப்ப எப்படி ஜெபிக்கணும் நம்ம? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படி இல்ல. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படி இல்ல. முதல்ல புரியணும். ஒரு வழிமுறை இருக்குது இல்லையா? அவர் சொல்றாரு தெளிவா, இப்படிதான் அப்படின்னு சொன்னா, அந்த வழிமுறையில நம்ம போய் அவரிடத்துல கேட்கும்போது, அவருக்கு சித்தமானது நிச்சயமா அவர் என்ன பண்ணுவார், இம்மீடியட்டா நமக்கு குடுப்பார். நம்முடைய ஜெபம் வெற்றி பெறக்கூடியதா இருக்கும். பதில் கிடைக்கக்கூடிய ஜெபமா இருக்கும். எப்படி ஜெபிக்கணும்? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த நான் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் உங்க கையில வரேன். ஏன்னா, அதுதான் சரியான ரூட்டு. அந்த ரூட்டு விட்டுட்டு சும்மா போய் நின்ற முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஒரு வேலைஸ்தானத்துல வேலை செய்றோம். நம்ம நேரா போயிட்டு ஒரு செக் ஒண்ணு நம்மள வாங்க சொல்றாங்க. நேரா போயிட்டு செக் குடுங்க. அப்படி கேட்ற முடியுமா? முடியாது இல்லையா? கம்மிங் ஃப்ரம் அப்படின்னுவாங்க இல்லையா? எங்கேருந்து வரோம்? நம்ம யாரு? நம்ம எங்கேருந்து வரோம்? நம்ம எந்த கம்பெனி மூலியமா நம்ம போறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லணும் இல்லையா? அப்போ மனுஷனாகிய என்ன தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்தினது யாரு? இயேசு. அப்போ இயேசுங்கிற அந்த நாமத்தின் நிமித்தமா தான் நான் போய் எதுவா இருந்தாலும் அவரிடத்துல கேட்க முடியும். கேட்பதுதான் சரி. அப்ப நாம ஜெபிக்கும்போது பரலோக பிதாவினிடத்துல நம்ம போகும்போது இயேசுவின் நாமத்தினால நம்ம போகணும். இயேசுவின் நாமத்தை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்கணும். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் உங்க இடத்துல வரேன். உங்களுடைய பிள்ளையா என்ன தகுதிப்படுத்தினது இயேசு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினால எல்லா விஷயம், அதாவது எல்லா நாமங்களுக்கும் மேலான அந்த நாமத்தை தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த நாமத்தின் நிமித்தமா தான் நம்ம போய் நிக்க முடியும், கேட்க முடியும் பிதாவின் இடத்துல. அப்ப நம்முடைய ஜெபம் வெற்றி பெறணும்னு சொன்னா, அதுக்கு இயேசுவின் நாமம் ரொம்ப முக்கியம். அத நம்ம என்ன பண்ணணும்? சரியான பாதையில போணும். சரியான விதத்துல நம்ம கேட்கணும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.